அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்முடன் நினைக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். காங்கிரஸ் புதிய தலைமை எண்ணிக்கை குறையும் அப்படின்னு நிறைய நெருக்கடிக்கு மத்தியில் 10 தொகுதிகள் கையெழுத்தாகிருக்கு. தொகுதிகள் என்னன்றது அடையாளம் காணப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தெந்த தொகுதிகள் சொல்லிட்டு. இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? புதுச்சேரிக்கு வந்து ஒரு இப்போ ஸ்டார் கான்ஸ்டிடுவன்சி அந்தஸ்து கிடைக்க போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க. ஸோ அவங்க நேரடியாக போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நிர்மலா சீதாராமன் சம்பந்தமான தகவலும் இருந்தது. இது எது ஓரளவுக்கு உறுதியான தகவல்? உங்களுடைய பார்வை என்ன இதில்? புதுச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து போட்டியிட போவதாக ஒரு தகவல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவங்க சவுத் சென்னையும் கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் என்பது இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு ஃபைட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கவர்னர் அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பதவியை விலகிட்டு அவங்க எம்பி தேர்தலில் போட்டிடுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு கூடுதலான அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தொகுதிகளுடைய லிஸ்ட பார்க்கும்போது இதுல 3 புதிய தொகுதிகள் காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த 3 புதிய தொகுதிகள்ல யார் கேண்டிடேட்டா இருக்க போறாங்க? ரெண்டாவது, இதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய இன்டர்னல் சர்வேலயே நிறைய இடங்கள்ல அந்த கான்ஸ்டிடுவன்சி மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல காங்கிரஸ் உடைய கேண்டிடேட்ஸ் வந்து அவ்வளவு மக்கள் மத்தியில நல்ல பெயர் இல்லை. அதே போல மீண்டும் அந்த தொகுதியை வந்து காங்கிரஸுக்கே கொடுத்தாலும் அது வந்து ஒரு பின்னடைவாக அமையும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த மாற்றம் என்பது முதல்ல நிகழ்ந்திருக்கிறது. இதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதியாக இருக்கிறது. ஏன்னா அங்க வந்து பாஜகவுக்கு ஓரளவுக்கு வந்து அங்க கணிசமான அளவு அவங்களால வந்து ஒரு ஆதரவை பெருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்கிறது அப்படின்றாங்க. அப்ப காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அங்க நேரடியாக ஒரு போட்டி என்பது ஏற்படுகிறது அப்படின்னும் போது அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபைட்டாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கரூர் தொகுதியிலையும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜோதிமணி மீது ஒரு அதிருப்தி அங்கே இருந்தாலும் மீண்டும் அந்த தொகுதி வந்து திமுக ஒதுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் இந்த தொகுதியை வந்து அவங்க இப்போ காங்கிரஸ் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் ஜோதிமணி தான் மீண்டும் அங்க கேண்டிடேட்டா இருக்க போறாங்களா அல்லது அந்த கேண்டிடேட்ல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்க போகிறதா அப்படின்றது நம்ம பார்க்கணும். செந்தில் பாலாஜி இல்லாதது, அதாவது செந்தில் பாலாஜி சிறையில இருக்கிறார், அவர் களத்துல இல்ல, தேர்தல் களத்துல இல்ல அப்படின்னும் போது இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. ஷபீர், இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் நீங்க சொன்னீங்க. தமிழிசை அவர்கள் மீண்டும் ஆக்டிவ் டைரக்ட் பாலிடிக்ஸ்ல வரும்போது இப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டா என்ன நிலைமை? பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதாவது முதல்ல வந்து கவர்னர் பொசிஷனுக்கு ஒரு நபர் போறாங்க, அவங்கள வந்து கவர்னர் பொசிஷனுக்கு நீங்க எலிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள மறுபடியும் அங்கிருந்து இறக்கி தேர்தலில் போட்டியிடுங்க அப்படின்னு அவங்க வந்து அதை பண்ண மாட்டாங்க. அது இப்ப அது யூஸ்வலா வந்து அந்த ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய நபர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சீனியர் பொசிஷனுக்கு அவங்க போயிடுறாங்க அப்படின்றதுதான் வந்து இருக்கக்கூடிய சூழல் பொதுவாக. பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்னர் பொசிஷனுக்கு அவங்க வந்து ஒரு பர்சனை எலிவேட் பண்றாங்க அப்படின்னா அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற முடியுமா அப்படின்றதும் வந்து ஒரு கூடுதல் கணக்காக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க இதுல கூட ட்ரை பண்ணாங்க. கேரளால கூட வந்து அவங்க இதை ட்ரை பண்ணாங்க. கேரளாவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவரை கவர்னராக அவங்க வந்து பதவி உயர்வு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அவரை வந்து தேர்தலில் கொண்டு வந்து போட்டியிட வச்சாங்க. பட் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அங்கே எடுபடலை அப்படின்னும் போது இப்போ இவங்க யாரு தமிழிசை சவுந்தரராஜனை கவர்னராக அவங்க மாற்றும் போது அவங்களுடைய பொலிட்டிக்கல் கரியர்ல வந்து அவங்க ரொம்ப ஒரு பீக்ல இருந்த ஒரு சமயம். நீங்க அந்த சமயம் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து அரசியல் ரீதியாக அவங்க தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பாஜகவுக்கு ஒரு அக்செப்டன்ஸை வந்து அவங்களால கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் அவங்க அந்த பொசிஷனை வந்து அண்ணாமலைக்காக அவங்கள எலிவேட் பண்ணிட்டு அண்ணாமலை இங்க கொண்டு வராங்க.
அண்ணாமலை இங்க கொண்டு வந்துட்டு இப்ப அண்ணாமலை தான் வந்து தமிழ்நாடு பாஜகவுடைய பேஸாக இருக்கும்போது இன்னொரு கவர்னர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை மறுபடியும் இங்க கொண்டு வருவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம். அவங்களுடைய விருப்பம் என்பது சவுத் சென்னையாக இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன். பட் பாண்டிச்சேரி தான் வந்து அவங்களுக்கு ஐடியலாக இருக்க முடியும் அப்படின்றது அவங்களுடைய கணக்காக இருக்கிறது. பொதுவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவரை இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வந்து கவர்னராக எலிவேட் ஒருத்தரை பண்றாங்க அப்படின்னா அவங்கள அதே மாநிலத்துல வந்து கவர்னராக போட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு. பட் இந்த கணக்குகளை எல்லாம் வந்து பாஜக மாற்றி இருக்கிறது. பாண்டிச்சேரிக்கும் வந்து லெப்டினன்ட் கவர்னராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே பாண்டிச்சேரியில எம்பி எலெக்ஷன்லயும் வந்து போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா அது ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கும். பட் அதுதான் பாஜகவுடைய தேர்தல் கணக்குகளாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம பேசும்போது உங்களுக்கு கேரளாவில இதை வந்து ஒரு தலைவரோட அவங்க சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது பட் அதுக்கப்புறம் வந்து அவர் அங்க அந்த தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்ட அரசியல் வாழ்க்கையிலும் வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வு ஏதாச்சும் வந்து பெரிய அளவுக்கு இருக்குமே தவிர அவங்க அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன உத்தரவாதம், அவங்களுக்கு அரசியலான உத்தரவாதம் ஒன்றும் இல்லாம போயிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. இது ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு தான் பாக்குறேன். பட் தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு அந்த விருப்பம். அவங்களுக்கு கவர்னரா வந்து அவங்கள வந்து பதவி உயர்வு கொடுத்து வேறு ஒரு மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டது அப்படின்றது ஒரு எலிவேஷன் அப்படின்னு அவங்க பார்த்தாங்களே தவிர பட் அவங்களுடைய விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அரசியல் ரீதியாக இன்னும் ஆக்டிவாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர். அடுத்து